இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 103வது அதிகாரம் 10வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நாம் செய்கிற பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாத தெய்வம். உலகத்தின் மனிதர்கள் நாம் ஒன்று செய்தால் அவர்கள் அதற்கு பதிலாக இரண்டத்தனையாவோ அல்லது எவ்வளவோ அவர்களுக்கு அதிகமாய் செய்ய முடியுமோ அவ்வளவாய் செய்வார். ஏதாவது மனிதர்கள் ஏதாவது தீங்கு செய்துட்டு அதை மனதுல வைத்து கொண்டு அதற்கு பதில் செய்ய வேண்டும் என்று உலகத்தின் மனிதர்கள் சிந்திப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மனிதரை போல அவர் சிந்திக்கிற தெய்வம் அல்ல. ஏன்னா நம்ம அவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம், நம்ம அவ்வளவு அக்கிரமங்கள் செய்திருக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யறதே இல்லையா, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு சங்கீதத்திலே சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் கவனித்து வைத்திருப்பாரே ஆனால், எண்ணி வைத்திருப்பாரே ஆனால், நம்மளால் அவருடைய சமூகத்துல நிற்கவே முடியாது. என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்காக இறங்குகிற தெய்வமாய் ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருந்து நம்ம மேல ஒவ்வொரு நாளும் கிருபை பாராட்டுகிற தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலும் அந்த கிருபையை நம்ம மேல காட்டுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்திலிருந்து விட்டு விடுகிறதற்கான பலனை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது இந்த காலை வேளையிலே நமக்கு அவருடைய சமூகத்திலிருந்து கிருபை நிச்சயமாய் கிடைக்கும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார்.